ஆறாம் கட்ட அகழாய்வு கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் உள்ளிட்ட பகுதியில் நடைபெற்று வருகிறது. 5ஆம் கட்ட அகழாய்வில் கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சி தற்போது கீழடியில் கண்டறியப்பட்டுள்ளது. அகழாய்விற்காக தோண்டப்பட்ட குழியில் இரும்பு உலை அமைப்பு ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. கீழடி அகழாய்வு பகுதியானது தொழிற்சாலையாக இருந்தது என கருதப்படும் நிலையில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள உலை அமைப்பு மற்றும் இரும்பு துண்டுகள், இரும்பு ஆணிகள், கண்ணாடி, மூலப்பொருட்களில் இருந்து உருக்கிய பின்னர் வெளியேறும் கசடுகள் ஆகியவை தொழில்கூடம் செயல்பட்டதற்கு ஆதாரமாக திகழ்கிறது. இதேபோல பல்வேறு அளவுகளில் கருங்கற்களில் ஆன 4 எடைக்கற்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடிப்பகுதி தட்டையாக உருளை வடிவில் அமைந்துள்ள இந்த எடைக்கற்கள் முறையே 8, 18, 150 மற்றும் 300 கிராம் எடை கொண்டுள்ளன. இதன் மூலம் அப்பகுதியில் வணிகம் நடைபெற்றுள்ளது என்பதை உறுதி செய்ய முடிகிறது. அதேபோன்று அகரத்தில் 6 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு நடைபெற்று வருகின்றன. அகரத்தில் நீல வடிவ பச்சை நிற பாசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை அகழாய்வுகளில் வட்ட மற்றும் உருண்டை வடிவ பாசிகள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் முதன்முறையாக நீள் வடிவ பாசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வகை பாசிகளை வியாபாரிகள், செல்வந்தர்கள் கழுத்தில் அணிந்திருக்கலாம் என்றும், ராஜஸ்தான் மாநிலத்தில் இதுபோன்ற பாசிகள் பயன்பாட்டில் இருந்துள்ளன என்றும் தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், வெப்பசலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் புதுவை, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் புவியரசன் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுவை கடலோர மாவட்டங்கள் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக மகாபலிபுரம் 7 சென்டிமீட்டர், திருக்கழுக்குன்றம் 6 சென்டிமீட்டர், வந்தவாசி, மதுராந்தகம் தலா 5 சென்டிமீட்டர், பெருங்களூர், திருப்பத்தூர், சத்யபாமா பல்கலைக்கழகம், பட்டுக்கோட்டை, பெருந்துறை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: பலத்த காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், அதே சமயம் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு, கோவா கடல் பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு imdchennai.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இலங்கையில் சிக்கி தவித்த 90 இந்தியர்களுடன் தனியார் சிறப்பு மீட்பு விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. இவர்கள் அனைவரும் அங்குள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் அவர்களை அந்த நிறுவனமே அரசின் அனுமதி பெற்று சிறப்பு தனி விமானம் மூலம் இந்தியா அழைத்து வந்தது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் சென்னை நகர ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் இருந்து 144 இந்தியர்களுடன் ஏர் இந்தியா சிறப்பு மீட்பு விமானம் சென்னை வந்தடைந்தது. இவர்கள் அனைவருக்கும் விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனை நடைமுறைகள் முடிவடைந்ததை அடுத்து அவர்கள் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஏஐசிசிடியு ஒன்றிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐசிசிடியு மத்திய மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்திய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும், ரயில்வே, எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொரோனா நிவாரணத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் இயங்கும் எங்கவெள்ளி தலைவாசல் தம்மம்பட்டி மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட 8 காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களின் பணிச்சுமை மற்றும் மன உளைச்சலை போக்கும் வகையில் அவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் ஆத்தூர் யோகா மைய பயிற்சியாளர் மாதேஸ்வரன் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, யோகாசனம் உள்ளிட்ட 20 வகையான ஆசன பயிற்சிகளை செய்து காண்பித்தார். பின்னர் அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த கெலமங்கலம் அருகே உள்ள போடுச்சிப்புள்ளி கிராமத்தில் உள்ள தலித்துகளுக்கு சொந்தமான மயானத்தின் ஒரு பகுதியை தனிநபர் ஒருவர் கம்பி வேலி அமைத்து ஆக்கிரமிக்க முயற்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கிராம மக்கள் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கெலமங்கலம் காவல்துறையினர் 2 பிரிவினரிடமும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்த நபர் பாதுகாப்பு வேலி போடும் பணியை கைவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை தங்க வைக்க மாவட்டம் முழுவதும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை தேர்வு செய்து மருத்துவமனைகளாக மாற்றும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் அடுத்த ஆசரப்பள்ளத்தில் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தனிமைப்படுத்தும் முகாம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்ததற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதனை அறிந்த பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் தனிமைப்படுத்தப்படும் முகாம் அமைத்தால் தங்களுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி பள்ளிக்கூடம் முன்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அரசு மருத்துவக் கல்லூரி அருகிலே இருக்கின்ற பள்ளி பெல்பிட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இந்த பள்ளியின் அருகிலே வசிக்கிற மக்களாக நாங்கள் இங்கே இன்றைக்கு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவர்கள் இருப்பதே எங்களுக்கு மிகுந்த அச்சம். ஏன்னா கொரோனா பேஷண்ட்டை கொண்டு போடுறதுனால நாங்கள் மரண பயத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசினுடைய தாரக மந்திரம் என்ன? முதல்வர் எப்படி அடிக்கடி சொல்வது உண்டு, தனித்திரு விழித்திரு ஒளித்திரு. அதை ஏற்றுக்கொண்டு அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள மீன் மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகள் முகக்கவசம், கையுறை பயன்படுத்துகிறார்களா என்பது குறித்து விழுப்புரம் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் கதிரவன் மற்றும் விழுப்புரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் சின்னப்பன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் சுகாதாரமற்ற மீன்கள் மற்றும் இறைச்சிகளை விற்பனை செய்த வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். மேலும் சுகாதாரமற்ற மீன்கள், ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சிகளை விற்பனை செய்யும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த தென்பறை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வள்ளூர், பாளையக்கோட்டை, குறிச்சி, தென்பறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து கொட்டி வைத்தனர். ஆனால் நெல்லை மூட்டை கட்ட சாக்கு இல்லை, லாரியும் வரவில்லை என்று அதிகாரிகள் கூறியதால் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக நெல்லை கொள்முதல் நிலையத்திலேயே விவசாயிகள் கொட்டி வைத்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென பெய்த மழையில் திறந்த வெளியில் எடை போடாமல் தரையில் கொட்டி வைக்கப்பட்டு இருந்த நெல்கள் மழையில் முழுவதுமாக நனைந்து நாசமானது. இதனால் பெரும் நஷ்டமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் உடனடியாக தென்பறை கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சாக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களுக்கு மேலே உள்ள நெல் இந்த தென்பறை கிராமத்தில் குமிஞ்சு இன்றைக்கி ஒரு 1 லட்சம் சிப்பத்துக்கு மேலே இங்கே நெல் மூட்டை குமிஞ்சிருக்கு. திடீர்னு மழை, இப்போ நேற்று ராத்திரி பெஞ்ச மழையில் முழுக்க எல்லாம் தண்ணியில் நனைஞ்சு இப்போ விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு விவசாயம் பண்ணி இதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்றைக்கு அத்தனை விவசாயிகள் வேதனையில் தவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது போதிய அளவு சாக்கு இல்லை, லாரி மூவிங் கிடையாது. நேற்று லாரியே வரலையா, ஒரு நாளைக்கு 1 லாரி 2 லாரி வருது, நேற்று லாரியே வரலை. அது மாதிரி சாக்கு பற்றாக்குறை. இப்போ உடனடியாக ஒரு லோடு சாக்கு கொடுத்தாலாவது இந்த மேலால் உள்ள நெல்லெல்லாம் அள்ளிட்டு அடியில் உள்ள நெல்லை காய வச்சிருவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளில் எல்லாம் அடியில் உள்ள நெல் ஃபுல்லாக முளைச்சிரும். இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நெல் இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் பார்க்குறது பார்த்துட்டு இந்த விவசாயிகளை பார்க்குற நமக்கும் அவ்வளோ வேதனையாக இருக்கு. அதனால் அரசாங்கம் உடனடியாக போர்க்கால நடவடிக்கையில் எல்லா சென்டரில் உள்ள நெல்லையும் உடனடியாக கொண்டு போய் அதை பக்குவப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் உடனடியாக செயல்பட வேண்டுங்கிறத அனைத்து விவசாயிகளின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுச்சேரி மாநிலம் மரப்பாலம் சிக்னல் அருகே கடந்த 19ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த வாலிபரை காவல்துறையினர் நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்போது அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபர் கோசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமணா என்பதும் இவர் முதலியார்பேட்டை அரியங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 13 மோட்டார் சைக்கிள்களை திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து ரமணாவை கைது செய்த காவல்துறையினர் அவர் திருடிய இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த காவலர்கள் 4 பேருக்கு கடந்த மாதம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் பூரண குணமடைந்ததை அடுத்து மீண்டும் பணிக்கு திரும்பினர். அவர்களை பரங்கிமலை சரக காவல்துறை ஆணையர் பிரபாகர் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பல்லாவரம் உதவி ஆணையர் தேவராஜ், பல்லாவரம் ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் சங்கர் நகர் ஆய்வாளர் முகமது பரக் அப்துல்லா மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். எனக்கு இந்த நோய் தொற்று வந்ததுலேருந்து நம்ம கமிஷனர் ஐயா, அடிஷனல் ஐயா, ஜேசி மேடம், டிசி ஐயா, ஏசி ஐயா எல்லாம் எங்களுக்கு வந்து அப்போ விசாரித்து எங்களுக்கு நல்ல மன தைரியம் கொடுத்துட்டாங்க. இந்த நோயிலேருந்து விடுபடணும்னா மன தைரியம் தான் முக்கியம். இவங்க மன தைரியம் கொடுத்ததுனால நாங்கள் நோய் தொற்றுலேருந்து மன தைரியமாக இருந்தோம். அப்புறம் நாங்கள் இருந்த ஐஐடியிலையும் எங்களை அரசாங்கம் நல்ல சாப்பாடு நல்லா கவனிச்சிட்டாங்க. அந்த அரசாங்கத்துக்கும் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நோய் தொற்றுலேருந்து பொதுமக்களாக விடுபடணும்னா மாஸ்க் அணிஞ்சிருக்கணும், சமூக இடைவெளி விட்டு போயாச்சுன்னா இந்த நோய் தொற்றுலேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 30க்கும் மேற்பட்ட அரசு துறைகள் உள்ளன. இதில் 780க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 250 அலுவலர்கள் தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய அண்டை மாவட்டத்தில் இருந்து தினமும் இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கின் காரணமாக மாவட்ட எல்லைகள் மூடப்பட்டதால் இருசக்கர வாகனத்தில் வரும் இவர்கள் தினமும் தடுத்து நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும், எனவே தங்களது அடையாள அட்டையை வைத்து சம்பந்தப்பட்ட 2 மாவட்ட காவலர்களும் தங்களை மாவட்ட எல்லையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு அலுவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த சங்கரன் பந்தல் கிராமத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தினந்தோறும் உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் விலை கட்டுப்படுத்த வேண்டும், வீடு மற்றும் விவசாய நிலங்களுக்கு வழங்கிய இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது, பொது முடக்கத்தால் வேலையிழந்து வருமானம் இன்றி தவித்து வரும் பெண்கள், இளைஞர்கள், கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு மாதம் 7,500 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் கடந்த 1ஆம் தேதி 2வது அனல்மின் நிலையத்தின் பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 17 பேர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சிவகுமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிவாரணமாக 3 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நெய்வேலி இல்லத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர முகாரி தலைமையில் நிவாரணம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக தொழில்துறை அமைச்சர் சம்பத் கலந்து கொண்டு உயிரிழந்த வெங்கடேச பெருமாள், சிலம்பரசன், பத்மநாபன், அருண்குமார், நாகராஜன், ராமநாதன் உள்ளிட்டோரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் அமைக்கப்பட்டு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிலில் உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் என 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்களில் மழைநீர் சூழ்ந்தது. தொடர்ந்து மழை பெய்ததால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என்றும், மீண்டும் 15 நாட்களுக்கு பிறகுதான் உப்பு உற்பத்தி செய்ய முடியும் என்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த
ஆமை கரடு என்னும் கரட்டு பகுதியில் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஆயை என்னும் வள்ளல் ஆண்டு வந்த பழந்தமிழர்களின் கல்திட்டை இருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து ஆமை கருட்டு பகுதியில் தொல்லியல் துறை ஆய்வாளர் நாராயணமூர்த்தி மற்றும் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியின் பண்பாட்டுத்துறை பேராசிரியர் அசோகன் ஆகியோர் தலைமையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வில் பழந்தமிழர்களின் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கல் திட்டைகள் பழங்கால நினைவுச் சின்னங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த கல் திட்டைகளை வரலாற்று மாணவர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் பார்த்துவிட்டு செல்கின்றனர்.